நான் வந்து ஒரு 100 ஓபிடிஸ் ஒரு டே பார்க்குறேன்னா அது அட்லீஸ்ட் 10 பீப்புள் எனக்கு பெயின்ஃபுல் பீரியட்ஸ்ன்னு சொல்லி வருவாங்க. ஸோ பெயின் இன் பீரியட்ஸ் வந்து நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுக்க முடியாது. லைட் பெயின் இஸ் ஓகே. பட் சிலவங்களுக்கு வந்து ரொம்ப கிராம்பிங், அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி பண்ண முடியாமல் அசோசியேட்டட் வித் ஹெவி ஃப்ளோ அண்ட் ப்ளஸ் அவங்க கிராம்பிங் போது அவங்களுக்கு வாமிட்டிங், டயரியா இதெல்லாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க பெயின் எப்பவுமே இருக்கும், அதை நீ வந்து பொறுத்துக்கோமா, நீ வந்து ஜீரா வாட்டர் குடிமா, நீ வெந்தயம் சாப்பிடுமா. அதை வந்து நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது. அதுக்கு என்ன காசுன்னு பார்க்கணும். சில நேரத்தில் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கர்ப்பப்பையில் கட்டி இல்லைனா எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேன் தேவை. அதனால் பீரியட்ஸ் பெயின்ஃபுல்னு உங்களோட டாக்டர் சொன்னாலோ இல்லை வீட்டில் உங்கள் ஒய்ஃப் சொன்னாலோ நீங்கள் தயவு செய்து அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. வந்து ஒரு டாக்டர் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு அவங்க சொல்லட்டும் திஸ் இஸ் நத்திங், ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு சில அதில் ஒன்றுமே இருக்காது. ஸோ நாங்கள் அப்போ வந்து சொல்லுவோம் டோன்ட் வரி, இந்த மெடிகேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கன்னு. ஸ்ட்ரெயிட் அவே ஹார்மோன் மெடிகேஷன் கொடுக்க மாட்டோம். ஸோ நார்மல் பெயின் கில்லர்ஸு விச் இஸ் வெரி வெரி சேஃப் அண்ட் பீரியட்ஸ் டைமில் அந்த கிராம்ஸ்க்கு ஒர்க் ஆகிற ஒரு டேப்லெட்ஸ் தான் கொடுப்போம். அது ரொம்ப சேஃப். அது வந்து உங்களை வந்து எந்த விதமாக பாதிக்காது. நீங்கள் எல்லாம் பீரியட்ஸ் டைம்லேயும் எடுத்தால் பரவாயில்ல, ஓவர் டோஸ் எடுக்கூடாது. டாக்டர்ஸ் உங்களுக்கு 2 times a day இல்லைனா 3 times a day தான் கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் 2 to 3 days இல்லைனா 3 to 5 days கொடுத்தாங்கன்னா அது வரைக்கும் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப அப்நார்மல் கிராம்பிங் இருந்து சப்போஸ் எக்ஸசிவ் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஹார்மோன் பில்ஸ் கொடுப்பாங்க, ஷார்ட் டியூரேஷனுக்கு கொடுப்பாங்க. அவங்க 3 months சொன்னாங்கன்னா 3 months எடுங்க. சிலவங்க வந்து வெறும் ப்ரொஜெஸ்ட்ரான் பில்ஸ் கொடுப்பாங்க, சிலவங்க ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் பில் காம்பினேஷன் கொடுப்பாங்க. ஸோ டாக்டர்ஸ் சப்போஸ் உங்களுக்கு மைக்ரெயின் இருக்குது, மற்ற டயபிட்டிஸ் மைக்ரெயின்லாம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஜென்ரலாக உங்களுக்கு காம்பினேஷன் பில்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டாக்டர்ஸ் அட்வைஸை எடுத்து நீங்கள் வந்து பில்ஸ் எடுக்கிறது வித் தியர் ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த டியூரேஷனுக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கிராம்பிங்க்கு மற்ற மைல்டு கிராம்பிங்க்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் பேக் யூஸ் பண்ணலாம். if you want to take rest, you please take rest. மைல்டு கிராம்பிங்க்கு யூஸ்வலாக ஒன்றும் தேவைப்படாது, ஜஸ்ட் ஹாட் வாட்டர் பேக். பட் கொஞ்சம் மைல்டோட சிவியர் ஒரு மாட்ரேட்டாக இருந்தாலும் உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியலனாலும் டேப்லெட் எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இட்ஸ் நாட் கோயிங் டு உங்கள் ஃபர்டிலிட்டியும் பாதிக்காது. ஸோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுக்கிறது டெஃபினெட்லி அட்வைசபிள். ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் கைனகாலஜிஸ்ட்.